இவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்றால் எதற்காக ஆண்டுக்கு 1,00,000 கோடி கடன் வாங்குறீங்க? எதற்காக வரிகளை ஏத்தி விட்டீங்க? ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க நிதி இல்லை. மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகளில் செவிலியர்கள், மருத்துவர்கள் பணியிடங்களை நிரப்ப நிதி இல்லை. இவர்கள் கூறும் புள்ளி விவரங்களை பார்த்தா, தமிழகத்தில் 1,15 லட்சம் கோடி பேர் ரூ. 1,000 மாசம் மாசம் வாங்குறாங்க என்றால், அவர்கள் அனைவரும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என்று தானே அர்த்தம். என்ன வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீர்கள்? திமுக ஆட்சியில் அரசு துறையில் ஆண்டுக்கு 10,000 பேரை கூட நியமிக்கவில்லை. இதில் 1,00,000 பேருக்கு வேலை கொடுத்துள்ளார்களாம். அதுவும் ஒப்பந்த அடிப்படையில் தான். இவனுங்க புள்ளி விவரங்களை படித்தால் ஒரு பழமொழி தான் நினைவுக்கு வருகிறது. கேட்பவன் கேனையாக இருந்தாலும் கேப்பையில் நெய் வடிவமாம். அப்படி இருக்கிறது இவனுங்க பேச்சும் அறிக்கை விடுவதும். என்ன நண்பா?